ஹாய் காய்ஸ், எப்படி நம்ம எல்லாரும் மகாபாரதத்தில் 5 ஆண்களை திரௌபதி ஒரே ஆள் கல்யாணம் பண்ண இதை பார்த்துருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆணை 5 பொண்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்படத்தோட பேர் தான் நாகேந்திரன் ஹனிமூன். இன்னைக்கு நம்ம இந்த திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தில் முதல் கட்டத்தில் நம்ம கதாநாயகனான நாகேந்திரனை தான் காட்டுவாங்க. அவரும் அவர் ஃப்ரெண்டும் யாருக்கிட்டையோ சண்டை போட்டுட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்து ஓடி போய் நிற்பாங்க. அப்பா அவரோட ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லணும்னா, நான் மச்சான் நான் செத்துறேன், ஏன்னா இதுவரைக்கும் யாரும் பண்ணக்கூடாத பெரிய தப்புகளை நான் பண்ணிட்டேன், நான் இனிமே உயிரோட இருந்தா அது எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி சாக போகும்போது அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும்னா, நீ பண்ண தப்புக்கு நீ மட்டுமா முக்கியம், நானும் தானே உடனே நாடு செத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்குடா சாவணும், தப்பு நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் கதைக்குள்ள போவாங்க. அப்ப பிளாஷ்பேக் கதைக்குள்ள போகும்போது சில மாதங்களுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்ம நாகேந்திரனோட வீட்டை வந்து காட்டுவாங்க. நாகேந்திரன் வந்து வேலைக்கு எதுவும் போகாம வீட்டிலே நல்லா தூங்கி விழுந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சோம்பேறியா ஊருக்குள்ள தண்டமா சுத்திட்டு பாரு. இவருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறது மட்டும் இல்லாம வெளியே போய் வேலைக்கு வந்துட்டு இவருக்கு சோறு வாங்கி போடுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து எவ்வளவு திட்டுவாங்க, நீ வேலைக்கு போடான்னு சொல்லும்போது இவர் எதுவுமே கேட்காம வீட்டுல இருக்க முட்டையிலலாம் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல போய் கொடுத்து அங்க ஏதாவது சாப்பாடு இருந்தா அதை வாங்கி சாப்பிட்டு இப்படியே ஊருக்குள்ள வந்து தண்டமா சுத்திட்டு இருப்பாரு. டக்குனு அப்பந்தான் அவரு ஹோட்டல்ல போய் அவருக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்துல தூங்கும் போது அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஹோட்டல்ல தான் பால் எப்பவும் டெலிவரி பண்ணுவாரு. அப்பா அவர் லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரர் அவர் கூட சண்டை போடும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியல, அது மட்டும் இல்லாம நான் நேற்று நைட்டு பெரிய ஒரு நாடகத்தை போய் நடிக்க போயிட்டு வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இனிமே இப்படி லேட் பண்ணா உன்ட்ட இருந்து நான் பால் வாங்க சொல்லி கடைக்காரர் சண்டை போடுவாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன கப்பனா, என்னுடைய நண்பனை பாத்தீங்க அப்படின்னா உன் ஃப்ரெண்டு காலையிலே இங்க வந்து தான் தூங்கிட்டு இருக்கா, நீயே போய் பாரு அப்படிங்கும்போது அவர் ஃப்ரெண்டு உள்ள தூங்கிட்டு இருக்கும்போது அவரை எழுப்பி, டே மச்சான் என்ன நல்லா தூங்கிட்டு இருக்க போல அப்படின்னு, சரி அதெல்லாம் விட நீ நேற்று நாடகத்துக்கு போனி எப்படி நடிச்சு கேட்டா, செமையா நடிச்ச மாப்ள, அது மட்டும் இல்லாம இன்னும் 2 நாடகம் வேற புக் ஆயிருக்கு, இனிமே ஐயாவை கையிலேயே பிடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு 15 ரூபாய் சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். டக்குனு அவர் ஃப்ரெண்டு அவர் என்ன சொல்லணும்னா, டே மச்சான் பக்கத்துல போய் கண்டுபிடிப்பான் எனக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகன் அவரோட ஃப்ரெண்டு வந்து கூட்டு போய் பக்கத்துல உள்ள ஒரு கடையில வச்சு நல்லா கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் நல்லா கண்டுபிடிச்சிக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஊருக்குள்ள ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கும். பட் அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளியே போனதுனால அவர் இல்லாத நேரத்துல இவர் தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. இவர் வெளியே வாட்ச்மேன் மாதிரி நிற்பாரு. இப்ப இவர் போயிட்டு வந்தப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் எப்ப போல இவர் வீட்டுல இருந்து எந்திப்பாரு. வீட்டுல எந்திரிச்சோன்னா இவங்க அம்மா என்ன சொல்லனா, டே ஒழுங்கா உன் அத்தை பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு ஒரு பொறுப்பு வந்துடும், நீயும் ஒரு வேலைக்கு போயிருவ அப்படின்னு சொன்னோன்னா, என்னால அவளெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இவர் சொல்றாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொன்னா, கல்யாணம் பண்ண எங்க வேலைக்கு போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டும் போது டக்குனு நம்ம நாகேந்திரன் என்ன பண்ணுவாரு, எப்பவும் போல இவர் ஹோட்டல் தானே படுத்துப்பாரு, அந்த ஹோட்டல்ல போய் திருப்பி படுத்துறாரு. படுத்தோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து நைட் எப்பவும் போல வேஷம் கட்டிட்டு பாடல் எல்லாம் முடிச்சுட்டு நைட் அதே போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து கதாநாயகன் வந்து எழுப்பும் போது போலீஸ் நினைச்சு ஒரு பயப்படும் போது, சார் நான் எதுவுமே படலன்னு சொல்றாரு. டக்குனு அவர் என்ன சொன்னா, டே மச்சான் நான் தான் எதுக்குடா பயப்படுறேன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் அவன் ஒரு விஷயத்த சொல்லணும், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாலும், ஆமா அவன் வந்து குவைத்துல இருந்து நேத்தா ஊருக்கு வந்தான், நான் வரும்போது அவனை பார்த்தேன் அப்படின்னு, பாத்தியா சரி ஓகே அப்போ இன்னைக்கு போய் நம்ம நைட் அவனை பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே அங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம கதாநாயகனோட அத்தை பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ வந்து கதாநாயகனை வழிமறிச்சு அம்பா நம்ம 2 பேர்த்தோட கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது டக்குனு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போதைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல, உன் வீட்டுல அப்படி பேசுறாங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாதுன்னு சொல்லி கதாநாயகன் கொஞ்சம் திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்புறாரு. இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அவரோட ஃப்ரெண்டு குவைத்துல இருந்து வந்தாலும் சொல்லுமா, அவனை போய் மீட் பண்ணி உட்காந்து அவங்க கிட்ட இருக்கிற சரக்கு வாங்கி அடிச்சடி ஜம்மு இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு குவைத்துல இருந்து வந்தாரு, அவருக்கு ஊர்ல ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் இவர் ஒன்னா சந்தோஷமா இருக்கும்போது அவங்களோட புருஷன் வந்துடும். இவர் வந்த உடனே டக்குனு இது கதாநாயகன் தெரியும், அவரோட ஃப்ரெண்டு உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற மாட்டியே கூடாது அப்படிங்கறக்காக அவர் புருஷனை கொஞ்சம் தசை திருப்பி இவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்துல ஓடிடும். ஓடணும் அவர் ஃப்ரெண்ட் வந்து காட்டுக்கு வச்சு என்ன சொல்றாங்க, டே மச்சான் நீ தாண்டா என் உயிர் நன்மை, இன்னைக்கு என் மானத்தை என் உயிரை நீ காப்பாத்திட்ட, நீ என்ன வேணுமோ கேள்றா அப்படின்னு கேட்கும்போது, நானும் ஒன்னே மாதிரி பெரிய கோட்டி சொன்னா அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, கவலைப்படாத நான் அடுத்த தடவை குவைத்து போகும்போது ஒன்னையும் கூட்டு போறேன், நம்ம சமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவர் இவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்றா, உள்ளூர்லயே ஒன்னால சம்பாதிக்க முடியல, நீ வெளிநாட்டுல போய் என்னடா சம்பாதிக்க போற அப்படின்னு சொல்லி திட்டிடுவாரு. இதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்டு குவைத்துக்கு போயிருந்தான்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து உள்ளூர்ல கல்யாணம் முடிஞ்சிடும். அதாவது உள்ளூர்ல இருக்க ஒரு பெரிய ஆளோட மகளா தான் இவர் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணணும் அவர் என்ன சொல்றாருன்னா, டே மச்சா இனிமே நான் குவைத்துக்கு போறதா இல்லடா, ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு, இல்லடா என்னோட மாமனாரு கொஞ்சம் வரதட்சணை நிறைய தந்திருக்காரு, அது மூலமா இங்க ஊருக்குள்ள எவனும் ஜவுளி கடை போடல, நான் ஒரு ரெடிமேட் ஜவுளி கடை போட்டு இங்கே செட்டில் ஆயிரலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா மச்சான் நான் குவைத்துக்கு போகணும்னு சொன்னல, என்னன்னு கூட்டு போறேன்னு சொன்னல அப்படின்னு, வேற ஒண்ணு இல்ல மச்சான் நான் சொல்ற அமௌண்ட் மட்டும் நீ ரெடி பண்ணி உன்னை குவைத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருந்ததுனால நம்ம நாகேஸ்வரன் அதாவது நம்ம கதாநாயகிட்ட இந்த காசு இருக்காது. அப்ப அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்றா, இவ்வளவு காசு இருக்க நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லும்போது, டே உனக்கு ஒரு விஷயம் புரியலையா, நம்ம ஃப்ரெண்டு இப்போதான் கல்யாணம் பண்ணான், அவன் எப்படி ஜவுளி கடை வைக்க போறான்னு அவன் பொண்டாட்டியோட வரதட்சணை வச்சு, அதனால நான் உன்னை என்ன சொல்றேன்னா, உன் அத்தை பொண்ணு இருக்கா பத்தியா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ வீட்டுல கொடுக்குற வரதட்சணை வச்சு நீ ஃபாரின் போய் பெரிய கோடி சொன்னாவே எவ்வளவு ஈஸியான வேலை அப்படின்னு, அது நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அவர் அத்தை பொண்ணுக்கு ஓகே சொல்லி அவங்க அத்தை பொண்ணையும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அத்தை பொண்ணு வீட்டை வந்து எந்த வரதட்சணையும் கொடுக்க மாட்டாங்க. எந்த வரதட்சணையும் கொடுக்காதனால இவங்க அம்மா கூட சண்டை போடாரு. சண்டை போடும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, டே நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இவருக்கு வரதட்சணை இல்லை, உன் ஃப்ரெண்டு கொண்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை அப்படின்னு இவர் அவர் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டை போய் கடையில போய் பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்ட் வந்து கடையில பெயிண்ட் அடிச்சிருப்பேன். அப்ப அவர் கூட சண்டை போட்டு, டே நீ என்ன சொன்ன, வரதட்சணை கிடைக்கும் நான் ஃபாரின் போயிடலாம்னு சொன்னியா இல்லையா, இப்ப பாரு வரதட்சணை இல்லைன்னு உனக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன ஏன்டா இப்படி கட்டி வச்சு அப்படின்னு சொல்லி அவர் கூட சண்டை போடும்போது, டே மச்சான் நான் சொல்றது பொறுமையா கேளு, நம்ம இந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு போறோம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கா, அவங்ககிட்ட இந்த விஷயமா நான் பேசிருக்கேன், கண்டிப்பா நீ எதை பத்தி யோசிக்காத, நீ வெளிநாடு போறதுக்கு என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகனை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிடுவாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, தன்னோட வீட்டுக்கு வந்து போகும்போது அவனோட அம்மாவும் மனைவி என்ன பேசுவாங்க, கதாநாயகி மனைவி கூட ஒழுங்கா சேராதனால அவனை ஏதாவது வசியம் வச்சிடலாம், அவளுக்கு ஒரு தாயத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத கதாநாயகன் கேட்டுருவான். உடனே என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற தன்னோட ஒரு பொட்டி எடுத்து அதில் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு நைட்டோட நைட்டா நம்ம அவரோட ஃப்ரெண்டு கூட யாருக்கிட்டையும் சொல்லாம ஊரை விட்டு ஓடிடுவாரு. எங்க போனா ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து ஊர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லுமா, அந்த இடத்துக்கு தான் போவேன். அந்த இடத்துக்கு போனோம்னா அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, ஏ மச்சான் இங்க ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லாவே வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு, அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய வரதட்சணை தருவாங்க, அந்த வரதட்சணை மூலமா ஈஸியா நீ ஃபாரினுக்கு போயிடலாம், அதனால நான் சொல்றது கேளு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா, டே எனக்கு ஏற்கனவே கல்யாணம், நீ லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு இவர் சொல்லுவாரு. பட் அந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. நீ கவலைப்படாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு வீட்டுல கொடுக்குற வரதட்சணை வச்சு அன்னைக்கு நைட்டு ஊரை விட்டு வந்துட்டோம் வையா, நீ நானும் சேர்ந்து ஃபாரின் போயிடலாம், செமையான ஒரு செட்டிலான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணாரு. அப்போ நம்ம கதாநாயகனும் இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை, இது ஈஸியான வழியா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பேரை வந்து கிறிஸ்டின் பேரான ஜோசப் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு டக்குன்னு போய் அந்த பொண்ணு வீட்டு போய் உட்காருங்க. அந்த பொண்ணோட அண்ணன் வந்து கான்ஸ்டபிளா இருப்பாங்க. இதனால என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அண்ணன் வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் விசாரிப்பா. அப்ப இவர் என்ன சொல்லுவாங்க, தனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் வந்து இவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுப்பாரு. கொடுத்து இவருக்கான ஒரு ஃபேக் டீடைல்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. கொடுத்தனும் பொண்ணு வீட்லயோ பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கதாநாயகன் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் சுட்டித்தனம், அதாவது கொஞ்சம் விவரம் தெரியாத பொண்ணு மாதிரி இருக்கும். உடனே இந்த பொண்ணுக்கும் நம்ம கதாநாயகனை பார்த்தோம் பிடிக்கும். பிடிச்சோம்னா ரெண்டு பேருக்கும் அவங்க அண்ணன் வந்து சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணவன அன்னைக்கு நைட்டு எப்போ போல எல்லா கல்யாணமான அவங்களுக்கு நடக்கக்கூடிய சாந்தி முகூர்த்தம் கூட நடந்தோம். முடிஞ்சோம்னா கதாநாயகனை வந்து அவங்க அண்ணன் கூட்டி என்ன சொல்லுவாங்க, இங்க இருக்கிற தோட்டத்தை வீடு வரைக்கும் எல்லாமே என் தங்கச்சிக்கு தான், ஏன்னா என்னோட மனைவியோட அண்ணன் வந்து ஃபாரின்ல இருக்காரு, நான் ஃபாரின் போறதுனால நீங்க தான் இங்க இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பாத்துக்கணும், எது மட்டும் இல்லாம என் தங்கச்சி பேர்ல ஒரு 3000 பேங்க்ல போட்டிருக்கேன், அந்த காசுல இருந்து எல்லாமே உங்களுக்கு தான், எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னன்னு பாத்தீங்கன்னா என் தங்கச்சி எங்க அப்பாவையும் நீங்க நல்லா பாத்துக்கணும், உங்களுக்கு குடும்பம் இல்லைங்கிறதுனால நீங்க என் குடும்பத்தை உங்க குடும்பமா நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த உதவினாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா தயங்காம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு பாரு. இவர் பேசின இந்த விஷயத்தை எல்லாம் அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது அவர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, டே மச்சான் இப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பி ஆகணும், அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா வந்து நீ சொல்லு அப்படின்னு. என்ன பண்றதுன்னா, உன்னோட மாமா ஒருத்தர் உன்னை வளர்த்தாரு, அவர் இப்ப இறந்துட்டாரு, அது மட்டும் இல்லாம நீ இதுக்கு முன்னாடி மில்லில வேலை பார்த்தேன்னு சொல்ற மாதிரி சொல்லிதான் இவங்களுக்கு பொண்ணு கேட்டிருக்கோம், அதனால அந்த மில்லில உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இருந்து கிளம்பி வா, அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம வெளிநாடு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போது இவங்களுக்கு கொஞ்சம் தான் பணம் கையில கிடைச்சிடும், இதை வச்சு ஃபாரின் போக முடியாது, அது மட்டும் இல்லாம இவங்க கொண்டு போற பணத்தை வச்சு பக்கத்துல ஹோட்டல்ல குடிக்கிறதுனால இவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் காசு செலவேறும். அப்ப டக்குனு அங்க இன்னொன்னு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இலவசமா முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப இவர் ஃப்ரெண்டுக்கு அங்கேயும் ஒரு நண்பனை தெரிஞ்சிருப்பான். அவன் என்ன சொல்றான், இங்க நடக்கிற எல்லா மேரேஜஸ்மே நான் தான் பண்ணி வைக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க என் ஃப்ரெண்டு உங்களை பத்தி எல்லாமே சொன்னா, நீங்க எதை பத்தி கவலைப்படாங்க, இங்க ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது மூலமா எங்க ட்ரஸ்ட்ல கொஞ்சம் காசும் கொஞ்சம் நகையும் நாங்க தருவோம், அது மூலமா நீங்க வாழ்றதுக்கு அதை நீங்க வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கதாநாயகன் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி முஸ்லீம் முறைப்படி இவருக்கு 3வது ஒரு திருமணம் வந்து நடக்குங்க. இந்த திருமணத்துல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பொண்ணை பாப்பாருல, இவருக்காக நீ கல்யாணம் பண்ண போறது, அந்த பொண்ணு ஏற்கனவே இவர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு தடவை பாத்துருக்காங்க, அதாவது அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு 3 பேர்த்த அடியில அடிச்சு துரத்தி வர, அதை பார்த்த உடனே கதாநாயகனுக்கும் பயம் கொடுத்தோம். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட கல்யாணம் முடிஞ்சா நைட்டு ரூம்ல இவருக்கு எல்லாமே ரெடி பண்ணி பாக்குதுமா. அப்ப ரூமுக்கு இவர் போகும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கதாநாயகனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு இவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன பிளாட் சொல்லுவாங்க, அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா, அந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத இவங்க பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்டை விட்டு தனியா வந்துடலாம்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த டைம் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்போது இவங்க கையில இருந்து கத்தி எடுத்து அந்த ஹஸ்பண்டே கொண்டுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜெயில இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆகி இப்போ வேற ஏதாவது ஒரு நல்ல கணவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம் நினைச்சா நம்ம கதாநாயகன் இவங்களை கல்யாணம் பண்ணிப்பான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா கதாநாயகி என்ன சொல்றது ஏது சொல்றது தெரியாது. இப்போ கதாநாயகன் பயத்தே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே பாதி தூக்கத்தை என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற கொஞ்சம் நகையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாப்பானா. அப்ப அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களை கொண்டு வந்துட்டு இவகிட்ட இருந்து எந்த நகையும் எந்த பணத்தையும் எடுக்காம நைட் ஒரு நைட்டா ஃப்ரெண்டை போட்டுட்டு ஹோட்டல் இருந்து அப்படியே ஓடிவாங்க. இப்போ ஒன்னைக்கு அப்புறம் இலவச கல்யாணம் அப்படிங்கறதுனால இது அங்க இருக்கிற செய்தித்தாள்ல இருந்து எல்லா இடத்துலயும் பரவும். அப்படி பரவும் போது அந்த செய்தித்தாள் வந்து நம்ம கதாநாயகன் 2வது ஒரு பொண்ணை கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணாரு சொந்தமா அவங்க அண்ணன் கூட போலீஸ் அவர் வீட்டுல இந்த செய்தித்தாளை வந்து பாத்துறாங்க. பார்த்த உடனே அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க, இவர் இப்படிதான் ஊரு பூரா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க தங்கச்சி வாடிக்கை காப்பாங்க சீக்கிரம் இவரை போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னவங்க. இவர் உடனே அவரை தேடிட்டு நம்ம கதாநாயகனை தேடிட்டு அவன் மச்சாங்கார வந்து பைக் எடுத்துட்டே வரும். வரும்போது 3வது கல்யாணமான இடத்துல விசாரிக்கும் போது இவன் 4வது இன்னொரு ஊருக்கு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவர் அங்கிருந்து தெரிஞ்சுக்கூடாது. அப்ப 4வது ஊருக்கு நம்ம கதாநாயகன் எதுக்கு போவான்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் இதே மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக போவான். அந்த இடத்துல இவருக்கு கொஞ்சம் வரதட்சணை கொடுக்கற
கொடுக்கறதா இருக்கும். அப்ப கதாநாயகி வந்து அங்க இவருக்கு ஒரு அக்கா இருக்கிற மாதிரி செட் பண்ணி அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டிலையும் ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே 3 மாசம் முழுக்காம, அதனால எப்படியாவது அந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க குடும்பத்துல உள்ள அப்பா அம்மா வந்து சீக்கிரம் இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் கதாநாயகனோட டீடைல்ஸ் கேட்டு சரி ஓகே நாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வாந்தி எடுக்கிறத நம்ம கதாநாயகம் பார்த்தோம். பார்த்தோன்னே கதாநாயகன் வந்து எதுக்காக வாந்தி எடுக்கீங்க போது இல்ல ஒண்ணு இல்ல சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம கதாநாயகன் நைட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு காலேஜில் படிக்கும் போது தன்னோட ப்ரொஃபஸரை வந்து விரும்பியிருப்பா. அந்த ப்ரொஃபஸரை இவரு ரொம்ப நாளா லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் மூலமா இவங்க பிரெக்னெண்டே ஆயிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் இது என்ன பண்ணிடுவாருன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருப்பாரு. அதனாலதான் இந்த பொண்ணோட வீட்டுல இப்ப சீக்கிரமா இவங்களை கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச கதாநாயகன் என்ன பண்ணுன்னு தெரியாம நைட்டு வீட்டை விட்டு ஓடலான்னு பாப்பா. டக்குன்னு அப்பதான் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்றதுக்கு தொங்க போயிடும். தொங்க போறத பார்த்தோன்னா கதாநாயகன் அவளை இறக்கி விட்டு நான் சொல்றது கேளு, இப்படி சாவனதுனால ஒன்னாயிடும், உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்காகவே நீ உயிரோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வீட்டுல இவருக்கு கொஞ்சம் வரதட்சணையும் நகையும் கொடுத்து அதுல பாதி அவர் எடுத்துட்டு மீதியை வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா எனக்கு இப்ப தேவைப்படுது, இல்லாட்டி நான் மொத்தத்தை வாங்கிட்டே கொடுத்துறேன், எனக்கு இது தேவைப்படுறதுனால கொண்டு கண்டிப்பா ஒரு நாள் அவன்கிட்ட வந்து திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணு கிட்ட டாட்டா சொல்லிட்டு அந்த இடத்த வந்து நைட்டோட நைட்டா இவர் கிளம்பி போயிடுவாரு. இவர் கிளம்பி போனோம்னா போலீஸ்காரர் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம கதாநாயகன் அடுத்து எங்க போயிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு இவர் அவரு பின்னாடியே போவாரு. அடுத்து நம்ம கதாநாயகன் எங்க போவான்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு தான் இவர் போவார். அங்கேயும் நம்ம கதாநாயகனோட ஃப்ரெண்டை வந்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு தேவதாசியை வந்து ஊர்ல உள்ள எல்லாருமே அவங்க கூட நைட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்கணும், யாரையாவது இவர் கல்யாணம் பண்ண மட்டும் தான் இவ இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஊர்ல உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இவளை வெளியே அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா இவன் நம்ம கூட தானே இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாப்பிளையை தேடுவாங்க. அப்ப அந்த மாப்பிளையா நம்ம கதாநாயகனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்பிளைக்கு வந்து வரதட்சணை இவ்வளவு தரோம், அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தேவதாசி அந்த பொண்ணை வந்து நம்ம கதாநாயகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே கதாநாயகனுக்கு இவ தேவதாசி அப்படிங்கிற விஷயம் புரியும். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணுவானா தினமும் என்னதான் கல்யாணம் ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறமும் இவளை தேடி நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்து வருவாங்க. வரும்போது நம்ம கதாநாயகன் வெளியே இருந்துருவான், அவங்க எல்லாரும் உள்ள இருப்பாங்க. அதாவது கோடீஸ்வரங்க பணக்காரங்க, அதாவது காசு வச்சிருக்க யாருனாலும் அவளோட வீட்டுக்கு வந்து வந்துட்டு போவாங்க. கதாநாயகன் வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கதாநாயகன் இப்ப என்ன பண்ணா போதும் இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா அவன் என்ன சொல்லனா சரி ஓகே நம்ம கிளம்பலாம் மச்சான், நீ நைட்டு அவங்க உங்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து உடனே கிளம்பிவா, நம்ம நைட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு. நைட்டு கதாநாயகன் அவன் இன்னொரு ஆள் கூட இருக்கும்போது டக்குன்னு அவகிட்ட இருந்து கொஞ்சம் நகையும் இவனோட பெட்டியில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு இவன் நைட்டோட நைட்டா கிளம்பி எப்பவும் இந்த ஊருக்கு வரக்கு போட்ல தான் வருவாங்க. அந்த போட்டுக்கு வந்து ஏற போகும்போது இவனோட மச்சான் இவனை தேடி போட்ல வந்துருவான். வந்து அவன் என்ன பண்ணுவான் இவங்க 2 பேத்தையும் பிடிக்கும் போது டக்குனு கதாநாயகன் அவனை தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ள வந்து ஓடுவான். இதான் முதல் கட்டத்துல காட்டுக்குள்ள இருந்து யாரோ கூட சண்டை போட்டு வந்தாருன்னு சொல்லுவான். அது இந்த கட்டத்துல இப்ப கதாநாயகன் இதனாலதான் செத்துருவான் நான் மாட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்காக நீ கடைசியா இது ஒரே ஒரு வேலை பாருன்றா, இது பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகனை கூட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டிலே இதே மாதிரி இன்னொரு பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச வீடு தான், எந்த பிரச்சனையும் இல்லை, கேரளா விட்டு யாரும் உன்னை தமிழ்நாட்டுக்கு தேடி வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகனை இவன் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட வந்து கல்யாணம் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி ரெடி பண்ண கதாநாயகனுக்கு மனசே கேட்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோம், இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல கல்யாணம் பண்ண உடனே அன்னைக்கு நைட் அவன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு திருப்பி தன்னோட இப்ப புதுசா கல்யாணம் பண்ணதுமா அந்த பொண்ணு கிட்ட வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படி இருந்துச்சு, அதாவது இது வரைக்கும் இவர் எத்தனை கல்யாணம் பண்ண அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அந்த பொண்ணு கிட்ட வந்து நம்ம கதாநாயகன் வந்து சொன்னோன்னா அந்த பொண்ணு டக்குன்னு அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு என்னோட வாழ்க்கையை நீங்க இப்படி அழிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ உட்காந்து அழுவா. அழுதுறது மட்டும் இல்லாம கடைசி அவ என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிறேன், இனிமே நீங்க பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்துடவும் செய்றேன், இனிமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன், இனிமே நீங்க என்ன விட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கதாநாயகன் நைட் அந்நிய இடத்துல நல்லா தூங்குறான். தூங்க அப்புறம் காலையில கதாநாயகன் எந்திரிச்சு பார்க்கும்போது இவன் கல்யாணம் முடிச்ச அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாம இவனோட பெட்டி எந்த பொருளுமே இருக்கு. அப்ப கதாநாயகன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தேடும் போது இவன் இது வரைக்கும் இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து போனாங்க, அதுல ஒண்ணு கூட இருக்காது. இப்ப இவன் இது தெரிஞ்சுட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது இவன் வீட்டு கதை வந்து யாரோ தட்டுவாங்க. யாரும் கதை திறந்து பார்த்தா இவனோட மச்சானா போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவானா நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க எப்படி வந்த அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதாவது நீ இத்தனை நாள் உன் ஃப்ரெண்டா ஒருத்தனை நினைச்சிட்டு இருந்தமா, அவன் தன்னோட சுயநலத்துக்காக தான் உன்னை இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட வச்சிருக்கான். இப்போ நீ கடைசியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுமா, அந்த பொண்ணு வேற யாருன்னா அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு தான், அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு தான் இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணி தான் இவ்வளவு விஷயங்கள் உனக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணு இருந்த போட்டோவே என்கிட்ட காட்டிட்டு அவன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ்ல ஏறி போனதா அங்க இருக்கிற ஒரு பையன் சொன்னான், இப்போ உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது சரி என்னை கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு சரி அப்ப அவன் கூட வண்டியில ஏற சொல்லி அவனை வண்டியில ஏத்திட்டு எங்க போவான்னு பாத்தீங்கன்னா அவனோட வீடு இருக்கு தெரியுமா, அவன் வீட்டுக்கிட்ட போய் இறக்கி விட்டுட்டு என்ன சொன்னா இதுதானே உன்னோட வீடு அப்படின்னு நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கும்போது அரெஸ்ட் எல்லாம் பொறுமையா வந்து பண்ணிக்கிறேன், இப்படி உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போச்சுட்டு அவன் மச்சான் அங்க இருந்து கிளம்பும். இவன் வீட்டுக்கு வரும்போது இவன் ஊருக்காரங்க
இவனை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கொடையை வச்சு மறைச்சிட்டு கதாநாயகன் அவனோட வீட்டுக்கு வரும்போது அவன் அம்மா அவனை பார்த்து தூணு துப்பிட்டு அந்த இடத்துல நவலும் போது கதாநாயகனோட முதல் மனைவி இருக்கா பாத்தீங்களா, இவ வீட்டுக்குள்ள இருந்து அழுதுட்டே வெளியே வருவா. இவ அழுதுட்டே வெளியே வரும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கதாநாயகன் 4வது மனைவி இருக்கா பாத்தீங்களா, இவ வீட்டுக்கு வெளியே வந்து வாந்தி எடுப்பா. அதாவது ஏற்கனவே ஒருத்தனால கற்பனை அவன் வாந்தி எடுக்கிறத பார்த்தாலும் இவ என்ன இங்க பண்ற அப்படிங்கும்போது அவ தலையை கதாநாயகன் 3வது கல்யாணம் பண்ண வந்து பிடிப்பான். கதாநாயகன் அப்படியே அதிர்ச்சியில இந்த பக்கம் திரும்பும் போது 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துருமா. அந்த பொண்ணு மாமான் சொல்லி ஜோசப்னு பேரை சொல்லி கூப்பிடுது. அப்ப கதாநாயகன் மறுபடியும் அதிர்ச்சி ஆகும்போது அவனுக்கு பின்னாடியே இவன் 4வது ஒரு தேவதாசி பொண்ணை கல்யாணம் பண்ண தருமா. அவ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனும் வெளியே வருவான். இவங்க 5 பேரை பார்த்தோன்னே கதாநாயகனுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது தெரியாம அப்படியே அதிர்ச்சி அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே தன்னோட ஊரை பார்த்து திரும்புறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தை அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரத் திரௌபதி எப்படி 5 ஆண்களை கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி தான் இவர் 5 பெண்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இது ஒரு நல்ல நகைச்சுவையான மலையாள திரைப்படங்க. இந்த திரைப்படம் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பட் இது வந்து ஒரு வெப் சீரிஸ். நீங்க பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். ஒருவேளை நான் சொன்ன பிடிக்கலாம் சரி புரியலாம் நீங்க நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.